ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க கதை நீதி கதைகள் பகுதி 11. கதையோடைய பெயர் மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் அப்படின்றது தான் கதையோட பெயர். இந்த கதையில் ரொம்ப ஒரு நகைச்சுவையான கதை தான் இந்த கதை. இந்த மனுஷங்க எல்லாருமே இப்போ இருக்க இந்த வேகமான உலகத்தில் ஒரு மிகாலி மாமா அப்படின்றவரை பற்றி தான் இந்த கதை இருக்குது. இந்த மிகாலி மாமான்றவர் கிராமத்தில் வசிச்சுட்டு வர்றார். இவருக்கு வயது 95 வயது ஆகுது. 90 வயதுக்கு மேலே இவர் கிராமத்தில் நல்ல காற்று, நல்ல இயற்கை காற்று, சுத்தமான தண்ணி, இப்படி எல்லாமே அவருக்கு கிடைக்கிது இல்லையா. அவர் 90 வயசுக்கு மேலே வரைக்கும் வாழறாரு. இதை நகரத்தில் இருக்கவங்களை கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. 90 வயசுக்கு மேலே இவர் இருக்காரா? ஏன்னா இப்போல்லாம் 60க்கு மேலே 70க்கு மேலே இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது நகரத்தில். யாருக்கு எப்போ மரணம் நிகழும்னே தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மிகாலி மாமாவோட பேரை அவர் நகரத்தில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, மிகாலி மாமா ரொம்ப வருஷமாக அவர் கிராமத்திலே இருக்கார் இல்லையா, அதனால நகரத்துக்கு வர சொல்கிறாரு. இதை கேட்டு மிகாலி மாமாவும் கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு வர்றாரு. நகரத்துக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே அவருக்கு நகரத்தோட வாழ்க்கை முறை எதுவுமே பிடிக்கல. ஏன்னா இங்கே ஒரே தெருவெல்லாம் தூசு தும்பா இருக்குது, பொழுதுபோக்குக்கான இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு அதெல்லாம் எதுவுமே பிடிக்கல. அங்கே கிராமத்தில் அவர் பஸ்ஸு ட்ரெயின் எதுவுமே பார்த்ததே கிடையாது அவரோட கிராமத்தில். ஆனால் இங்கே அவர் பஸ்ஸு ட்ரெயின் எல்லாம் பார்த்தும் கூட அவருக்கு அதெல்லாம் கூட பெருசாக திருப்தியாகவே இல்லை. இங்கே அவருக்கு இருக்க அந்த அளவுக்கு பிடிக்கல. இவர் ஊருக்கு நகரத்துக்கு வந்ததை கேள்விப்பட்ட ஒரு நிருபர் அவர் இவரை பேட்டி எடுக்கிறாரு. இந்த ஊரில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இந்த ஊரோடைய அந்த பொழுதுபோக்கு இடங்கள், மாலு, சினிமா தேட்டர், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அவர் சொல்லிட்டார், இல்லவே இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு இங்கே எதுவுமே பிடிக்கல. சுத்தமான காற்றே, நம்ம பஸ்ஸு ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் என்னங்க கூட்டமாக இருக்குது, ஒரு நிம்மதியாக இது பண்ணி போக முடியல. எனக்கு இதெல்லாம் இந்த இடத்துல அந்த அளவுக்கு எனக்கு இந்த இடம் விட்டே வரலை. எங்கள் கிராமத்தில் அவ்வளோ நல்லா இருக்கும். நாங்கள்லாம் இதுலேயே விறகடுப்புலேயே எல்லாமே சமைச்சிருவோம். எனக்கு அதுதான் பிடிக்கும். இங்கே இருக்க இந்த இது பிடிக்கலை, இங்கே சிலிண்டரில் இது பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் கேட்டுட்டு இது இந்த நகரம் ஒரு நரகமான வாழ்க்கை தான், கிராமம் தான் சொர்க்கமான வாழ்க்கை. அங்கே எல்லாமே நம்ம பாட்டுக்கு ஒரு இதுவாக சுதந்திரமாக நல்லா இருக்கலாம். இங்கே அப்படி கிடையாது, ஒரு இயந்திரமான உலகம் இது. இங்கே எதுவுமே இதுவாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோடனே மிகாலி மாமா சொன்னதை கேட்டு நிருபர் ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாரு. அப்போனா நீங்கள் எப்போ கிராமத்துக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இனிமேல் கிராமத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் இங்கே இங்கேயே இனிமேல் வாழணுன்ட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லை, இங்கே தான் உங்களுக்கு நரகமாச்சு, அப்போனா நீங்கள் சொர்க்கமான இடம்னு கிராமம் அப்படின்னு சொன்னீங்களே, அதனால தான் கேட்டேன்னா, இல்லை இனிமேல் நான் இங்கேயே தான் வாழ்வேன், இங்கே இருக்க வாழ்க்கை முறையோடு நான் இருக்க பழகிக்கிறேன். அங்கே இருக்கும்போது, கிராமத்தில் இருக்கும்போது நான் ரொம்ப வருஷம் வாழ்வேன், 120 வயசு வரைக்கும் வாழ்வேன்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இங்கே வந்தவுடனே 6 மாதம் கூட நான் உயிரோடு இருப்பேனாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மிகாலி மாமா சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு தான் இவர் சொல்கிறார், நாங்கள் எல்லாமே ரொம்ப இதுவாக ஆரோக்கியமான உணவு எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கிராமத்தில், ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு தான் மிகாலி மாமா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நகைச்சுவையான பதிலோட சொல்லுவார். அவங்க பேரை சொல்லி தான் அவர் இங்கே நகரத்துக்கே வராரு. நகர வாழ்க்கையிலே நம்ம வாழணும், இங்கேருந்து நம்ம கிளம்பிடக்கூடாது அப்படின்றத மட்டும் அவர் உறுதியாக இருந்தார். நம்ம இங்கேயே நம்மளோட மீதி காலத்தை வாழ்ந்துடலாம், வயசான காலத்தில் திரும்ப கிராமத்துக்கு போய் திரும்ப அங்கே இருக்க தேவையில்லை, இங்கே நம்ம பேரனோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவர் இல்லை, நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிருபர்கிட்ட சொல்லிடுறாரு. இந்த நகரத்தில் வாழ என்னால் பழகிக்க முடியும், நல்லபடியாக நான் இங்கே வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே, இவர் சொன்ன பதிலெல்லாம் கேட்டு அந்த நிருபருக்கு ரொம்ப அதிர்ச்சி, அது ரொம்ப திகைப்பாயிடுச்சு. ஏன்னா முதல்ல எனக்கு இந்த நகர வாழ்க்கை பிடிக்கல, இது நரகமான வாழ்க்கை, இங்கே சுத்தமான காற்று இல்லை, எல்லா வசதிகளும் இருந்தும் ரொம்ப சந்தோஷமாலாம் நான் இல்லை, இங்கே வந்த உடனே நம்ம 6 மாதம் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சுன்னு மிகாலி மாமா சொன்னார். அதை வச்சு தான் இந்த நிருபர் கேட்டார், அப்போனா நீங்கள் கிராமத்துக்கு எப்போ போவீங்கன்னு. அதுக்கும் அவர் இல்லை, நான் கிராமத்துக்கு போகல, நகரத்திலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதை இது தான். இந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், பை, ஹாப்பி மார்னிங்.